அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இவங்கக்கிட்ட பேசினோம்னா நம்ம மனசில் இருக்கிற கவலை எல்லாமே பறந்து போயிடும்னு நினைப்போங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய கடல் அளவுக்கு கவலையை வச்சுருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆமாங்க, காலபுருஷ தத்துவத்துப்படி 3வது ராசியான புதனின் ஆதிக்கத்தை பெற்ற மிதுன ராசிக்காரங்க உங்களோட முழுமையான வாழ்நாள் மகா ஜாதகம். இந்த 2026 ஆணி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம அக்குவேர ஆணிவேர பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சாதாரணமான ஒன்றும் இல்லைங்க. உங்களோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு அத்தனையும் அலச போகிற ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றிக்கலான்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். முதல்ல மிதுன ராசியோட பலருக்கும் தெரியாத குணங்களை பார்த்துடலாம். நீங்கள் ரெட்டத்தன்மை கொண்டவங்கன்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அது நிஜந்தாங்க. ஒரு நிமிஷத்தில் குழந்த மாதிரி சிரிப்பீங்க, அடுத்த நிமிஷமே அறிவாளி மாதிரி யோசிப்பீங்க. உங்களோட மிகப்பெரிய பலமே உங்களுடைய பேச்சு திறமை தாங்க. நீங்கள் நினச்சா மண்ணையும் பொன்னாக்கலாம், களிமண்ணையும் சிலையாக்கலாம். உங்கள் பேச்சுக்கு அத்தனை வசீகரம் இருக்குது. ஆனால் உங்கள் மனசு ஒரு இடத்துல நிற்காது. ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க, அது முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று மேலே உங்களுக்கு ஆசை வரும். ரொம்ப புத்திசாலிங்க நீங்கள். ஆனால் அதே சமயம் சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுவீங்க. வெளியே பார்க்க நீங்கள் ரொம்ப ஜாலியான மனுஷங்க மாதிரி இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாராலையுமே நிரப்ப முடியாத ஒரு தனிமை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இது நிஜம்தானே? நிஜம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையும் அனுபவித்த துரோகத்தையும் ஒரு புத்தகமாகவே எழுதலாம். உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன்னா புத்திசாலித்தனம். ஆனால் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் சில மனுஷங்களை நம்பி ஏமாந்த கதை தான் ரொம்ப அதிகம். நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த மிக பெரிய கஷ்டமே நன்றி மறந்த மனுஷங்க தான். உங்கள் சொந்த இரத்த பந்தங்களோ இல்லை உங்கள் கூடவே இருந்த நண்பர்களோ அவங்க கஷ்டம்னு வந்தப்போ உங்ககிட்ட இருந்த பணத்தையோ நகையோ இல்லை உங்கள் உழைப்பையோ கொடுத்து ஓடி ஓடி உதவி இருப்பீங்க. ஆனால் அவங்க நல்ல நிலைக்கு வந்த உடனே உங்களை யாருன்னு தெரியாத மாதிரி உதாசனப்படுத்தியிருப்பாங்க. நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு உங்கள் முகத்துக்கு நேராக கேட்டு உங்கள் மனசை ரணமாக்கியிருப்பாங்க. நீங்கள் அதுவே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். மனக்கவலையில் அழுத்தத்தில் போயிருப்பீங்க. நீங்கள் பண விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களை நம்பி வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைவீங்க. இல்லை அப்படின்னா அவமானத்தை சந்தித்த மிதுனராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையுமே உங்கள் மனசு போல் நல்லவங்கன்னு நினச்சது தான் நீங்கள் செஞ்ச பெரிய தப்பு. உங்கள் உழைப்பை வச்சு மற்றவங்க முன்னேறிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் பதவியும் கடைசி நேரத்தில் தட்டி போயிருக்கும். ஏன்? துரோகத்தால் அவங்க கூடவே இருந்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. இந்த துரோகமெல்லாம் உங்களை வெளியே காயப்படுத்தினாலும் கூட உள்ளுக்குள்ளே உங்களை ஒரு இரும்பு மனுஷங்களாக மாற்றிருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. உங்கள் ராசிக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய கஷ்ட காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரமும் 9ஆம் இடமான கும்பமும் சனியின் வீடுகளில் கடந்த காலங்களில், அதாவது 2020லேருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு நடந்த அஷ்டம சனி காலம்தான் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாத ரொம்ப மோசமான கஷ்டகாலம்னு சொல்லலாம். அந்த 3 வருஷத்தில் நீங்கள் நிம்மதினா என்னன்னே மறந்துருப்பீங்க. தொழிலில் நஷ்டம், கடுமையான கடன் சுமை, அவமானம், விபத்து, ஆரோக்கிய குறைபாடு, செலவுக்கு மேலே செலவு, ரொம்ப நெருக்கமானவங்களோட பிரிவுன்னு அத்தனை கஷ்டத்தையும் அந்த அஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்துருக்கும். அத்தனையும் அனுபவித்து நொந்து நூலாயிருப்பீங்க. ஒரு அனாதை மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஐயோ, நமக்கு ஒரு ஆறுதல் கூட யாரும் கிடையாது, இவ்வளோ கஷ்டம் ஒன்றா வருது, இத்தனை சோதனையும் ஒன்றா அந்த கடவுள் கொடுக்குறானே, இதுக்கு பேசாமல் நம்ம செத்தே போயிருக்கலான்னு சொல்லி ரொம்ப நொந்து மன வேதனை அடைஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்த அர்த்தாஷ்டம சனியும் சில சோதனைகளை தந்திருக்கும். சரி, இந்த கஷ்ட காலம்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. யோசிக்கிறீங்க. மிதுன ராசிக்காரங்க குறிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்கிற 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்துக்கு நகர்றதால, சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 80% கஷ்ட காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. அதாவது சின்ன சின்ன தடைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2026ஆவது வருஷம் பிற்பாதியில் வரும் 2027 தொடக்கத்துலேயும் முற்றிலும் தீர்ந்துடும். உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. அதனால் நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
இப்போ நாம் இந்த 2026 ஆனி மாத பலனுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆனி மாதம் ஜூன் 15லிருந்து ஜூலை 16 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகளை முதல்ல பார்ப்போம். உங்கள் ராசிக்கு புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான அமர்வில் தான் இருக்கிறாரு. சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் பார்வை பலம் கிடைக்குது. சனியின் பார்வையும் உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்புது. இந்த கிரக நிலைகளின்படி பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு திருப்பு முனை தரப்போகிற மாதமாக அமைய போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. இது 100% எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. இது ஒரு பொதுவான ராசி கணிப்பு தான், சரிங்களா? இது அவங்கவுங்க ஜாதக தசா புத்திக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடலாம், சரிங்களா? நீங்கள் இப்போ தசா புத்திக்கு என்ன நடக்குது, அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. சூரியன் ராசியில் இருக்கிறதால உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் பிரகாசம் வரப்போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் இழுபறியாக இருந்த டாக்குமெண்ட் வேலைகள் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சுலபமாக முடிய போகுது. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. அடுத்ததாக பணவரவு, தொழில் வருமானத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் கைக்கு வர்றது வாய்க்கு பத்தலை, வர்ற பணம் அப்படியே செலவாகுது அப்படின்னு புலம்புன காலமெல்லாம் மாறப்போகுது. ஒரு வகையில் 1000 ரூபாய் கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இங்கே ரெடியாக 2000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். 1000 ரூபாய் கிடைக்க போகுது, 500 ரூபாய் செலவு செய்யலாம், 500 ரூபாயில் வேறு ஏதாவது சேமிக்கலாம், ஏதாவது நினச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் அது கடைசியாக மாறிடும். பணம் கைக்கு வர்றதுக்குள்ளே செலவு 2 மடங்காக ஏறிடும். அப்படி இருந்த காலகட்டமெல்லாம் இப்போது மாறப்போகுதுங்க. ஏன்னா லாபஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கு. இந்த மாதம் புதிய வழிகளில் வருமானம் உங்களுக்கு வரப்போகுது. 1க்கு மேற்பட்ட தொழில்கள் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. ஆன்லைன் பிஸ்னஸ், யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்கள், கமிஷன், கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணமழை தான் பொழியும். கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மந்தமாக இருந்தவங்க வியாபாரமெல்லாம் இப்போ சூடு பிடிக்க போகுதுங்க. புது ஆர்டர்லாம் தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புது முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஆனால் கடன் வாங்கி முதலீடு செய்யாதீங்க ஒருபோதும். வரவு வரப்போகுது இல்லை, நாம் நல்லா செஞ்சுருவோம், கரெக்டாக பண்ணிவிடுவோம், அதெல்லாம் திரும்ப 2 மடங்காக எடுத்துடலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்றைக்குமே கடன் வாங்கி முதலீடு செய்யவே செய்யாதீங்க. நம்ம நேரம் காலம் நம்மளை எப்படி வேணால் மாற்றும். அதனால் கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. கையில் இருக்குது, சமாளிக்க முடியும், நம்ம திரும்ப எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சா செய்யுங்க, சரிங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி துறை, வங்கித்துறை மற்றும் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. 100% வாய்ப்பு அதுக்கு இருக்குது. புது வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க போகுது. திருமணம், குழந்தை, குடும்பம் பற்றி எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, அடுத்ததாக மிதுன ராசிக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் சின்ன சின்ன சண்டை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் இருந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். யாருக்கு வீட்டிலலாம் அப்படி நடந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆனால் இந்த மாதத்தில் பரஸ்பர ஒற்றுமைக்கு அதிகரிக்குங்க. ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க, அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒத்துமையாக இருப்பீங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற வரன் தேடும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் கெட்டி மேள சத்தம் கேட்க போகுது. குருவின் பார்வை பலத்தால் தடைப்பட்டு வந்த திருமண வரங்கள்லாம் தானாகவே கைக்கூடி வரப்போகுதுங்க. குறிப்பாக காதல் திருமணங்களுக்கு பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு மழலை செல்வமே இல்லையே அப்படின்னு ஏங்குற மிதுனராசி தம்பதிகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதால புத்திர பாக்கியம் சாதகமாக அமைய போகுது. பிள்ளைகளோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களால குடும்பத்துக்கு பெருமை சேரப்போகுது. சொத்து சேர்க்க நிலப்பலன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு கட்டணும் அல்லது நிலம் வாங்கணுங்கிறது வாழ்நாள் கனவாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தான அதிபதி புதன் பலமாக இருக்கிறதால இந்த ஆணி மாதத்தில் உங்கள் சொத்து கனவெல்லாம் நனவாக போகுது. புது வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட போகிறீங்க. இல்லை அப்படின்னா கட்டி முடிக்கப்படாத வீட்டை வாங்கி முடிக்க போகிறீங்க. பழைய வண்டியெல்லாம் மாற்றிட்டு புது வண்டி வாகனமெல்லாம் வாங்குகிற யோகம் இந்த மாதம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுக்கலாம். பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா
அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும். சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் நிம்மதியும் கிடைக்க போகுது. அதுக்கான காலம்தான் இது. இந்த மாதம் அத்தனையுமே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். சூரியன் ராசியில் இருக்கிறதால உங்கள் பேச்சில் சில நேரங்களில் அதிகாரம் இல்லை அப்படின்னா கோபம் வெளிப்படலாம். அது உங்களுக்கு எதிராக முடியக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பாட்டுக்கு யதார்த்தமாக எதையாவது பேசிடுவீங்க. கடைசியாக அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணெரிச்சல், ஒத்த தலைவலி இல்லை அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. போதிய ஓய்வு எடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. உஷ்ண சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு என்றைக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பச்சை. இந்த ஆணி மாதத்தில் முக்கிய காரியங்களுக்கு வெளியே போகும்போது பச்சை நிற ஆடை அல்லது பச்சை கைக்குட்டையோ நீங்கள் கையில் வச்சுக்கிறது காரிய சித்தியை தரும் உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 6. உங்களுக்கு உண்டான தெய்வம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்கிறதால உங்களுடைய வாழ்நாள் தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் அறிவுடை கடவுள் ஹயக்ரீவர். இவங்களை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட புத்தி மந்தமும் நீங்கி தெளிவு பிறக்குங்க. காரிய சித்தி உண்டாகும். உங்களோட கடந்த கால கர்ம வினைகள், துரோகங்கள் தந்த வழிகள்லாம் நீங்கி இந்த மாதம் முழுமையான நல்ல பலனை தர நீங்கள் செய்ய வேண்டிய எளிய மகா பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. முடிஞ்சால் பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு தானம் கொடுங்க. உங்கள் கடன் அத்தனையும் கரைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த கடவுள் வழி செய்வார். புதன் ஓரையில் விளக்கு. புதன்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் நெய் தீபம் வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு பேனாவோ பென்சிலோ நோட்டோ புத்தகமோ ஏதாவது கல்வி உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. புதனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க கடந்து வந்த பாதையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் போதுங்க. இனி வர காலம் உங்களுக்கான காலம். தைரியமாக அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு திட்டம் போயிட்டு செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. மாத தொடக்கத்தில் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்தாலும் கூட ஜூன் 19 விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தேவையில்லாத செலவு நிறைய வருங்க. வியாபார தொழிலில் மந்த நிலை வரும். சிலருக்கு முதலீட்டுக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்காம போகும். வீண் அலைச்சலால் மன சோர்வடையுங்க. ஜென்ம ராசிக்குள்ள ஆத்மகாரகனும் உங்கள் சகாயஸ்தானாதிபதியுமான சூரியன் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் அப்பப்போ போது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. இருந்தாலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களை பாதுகாப்பார். நீங்கள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். வியாபாரிகளுக்கு நம்பிக்கை அதிகரிப்பார். தொழில் நிறுவனங்கள்லாம் நடத்தி வரவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வழிகளை உருவாக்குவார். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால பெரியோர்களோட ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகப் போகுது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வருங்க. மாணவர்கள்லாம் தவறான நட்புகளை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம் கூட. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 27, ஜூலை 5, 9, 14. பரிகாரமாக நீங்கள் நரசிம்மர வழிபட நன்மைகள் நடக்கும். சங்கடங்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உலகையும் மனிதர்களையும் புரிந்தும் தெரிந்தும் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகமான மாதமாக இருக்க போதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. செஞ்சுட்டு வர தொழிலில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக ஏற்பட போகுது. விஐபிகள் ஆதரவு தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வேண்டுதலோட ஆலயங்களுக்கு சென்று வர போகிறீங்க. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. அரசியல்வாதிங்க சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனியால் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலக போகுது. உத்தியோகத்தில் வந்த நெருக்கடியெல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது.
வழக்கு விவகாரங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. மெமோ சஸ்பெண்ட்னு சங்கடங்களை சந்தித்தவங்க அதிலிருந்து வெளியில் வருவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட ராசியாதிபதி புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால ராசிக்குள்ள ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிக்கிறது உங்களை குழப்பத்துக்கு ஆளாக்கும். எந்த ஒரு வேலையோ எடுத்து முடித்தோம்னு முடிக்க முடியாத அளவுக்கு அதில் தடை ஏற்படும். சிலருக்கு உடல்நிலையும் ஒத்துழைக்காமல் போகும். ஜூன் 19க்கு பிறகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பல வகையில் செலவுகளை உங்களுக்கு அதிகரிப்பார். சில சொந்த இடம் வாங்கவும் வீடு கட்டவும் செலவு செய்வீங்க. கையிருப்பு கரைய ஆரம்பிக்குங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசித்து செயல்படுவீங்க. எதிர்காலம் பிள்ளைகள்னு உங்கள் கவனம் போகுங்க. மற்றவங்களால் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலைமை மாறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. விவசாயிகள்லாம் விளைச்சலில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 23, ஜூலை 4, 5, 13, 14. பரிகாரமாக நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகுங்க. எதிர்ப்புகள்லாம் விலகும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. ஞானக்காரகன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலக போகுதுங்க. போராட்ட நிலை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் புது வாகனம் வீட்டுக்கு வரும். நோய் நொடி வம்பு வழக்கு இருந்த நிலையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஆரோக்கியம் சீராகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதால தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றமெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. மெமோ இடைநீக்கம் என்ற நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்கள் செல்வாக்கு உயரும். திறமைக்கும் தகுதிக்கும் மரியாதை கிடைக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ஞான மோட்சக்காரகன் கேது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிப்பார். உங்களை துணிச்சலோடு நடைபெற வைப்பார். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலக போகுது. உடல்நிலையெல்லாம் சீராக போகுது. மூத்த குடிமக்களுக்கு மரியாதை உயருங்க. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் வருமானம் உயரும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. வேலைப்பளு கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23, 30, ஜூலை 5, 12, 14. பரிகாரமாக நீங்கள் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட எடுக்க முயற்சிகளாக வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.